அனைவருக்கும் வணக்கம். உங்களோட நான் ரேவதி. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரீசன்ட் டேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்த ஒரு விஷயம், இன்றைய தலைமுறைகளுக்கு ஏற்ற ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். எவ்வாறு நண்பர்களை தேர்வு செய்வது, அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட நண்பர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்வது, இதுதான். ஏன்னா இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒரு குட்டி கதை மூலம் பார்த்துடலாமா? கடல் அலையும் நண்டும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு அப்படின்னா, எந்த வித ஒளிவு மறைவுமே இல்லாமல் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ டெய்லி இந்த நண்டு என்ன பண்ணுதுன்னா, வெளியில் போய் சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பார்த்துச்சு, என்னெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள், இதெல்லாம் கஷ்டம் தர்ற விஷயம் எல்லாத்தையும் கடல் அலைக்கிட்ட பகிர்ந்துக்கும். அப்படி பகிர்ந்துட்டு ரிட்டன் அதோட இடத்துக்கு வர்றப்போ இந்த நண்டு என்ன பண்ணுன்னா, அதோட பாதச்சுவடுகள் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு தடவையும் டேர்ன் பண்ணி பார்த்துட்டே வருமா. அப்படி டேர்ன் பண்ணி பார்க்குறப்போ அது ரொம்ப அழகாக ஒரு நட்சத்திர வடிவில் இருக்கும். அதை ரொம்ப பார்த்து ரசிக்குமா அந்த நண்டு. ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது நம்மளுடைய பாதச்சுவடுகள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பார்த்து அப்படி ரசிச்சுட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இந்த கடல் அலை என்ன பண்ணுன்னா, டக்குன்னு அதை அழிச்சு விட்ருமா. ஒன்று இந்த நண்டுக்கு ரொம்ப கோபமாயிடுது. இது ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை நடந்திருக்கு. சரி, நம்மளோட பாதச்சுவடுகளை இது அழிக்குது, இது எதுக்காக அழிக்குது? அது அழகாக இருக்குன்ற பொறாமையில் அழிக்குதா? ஒருவேளை அதை விட என்னோட பாதச்சுவடுகள் அழகாக இருக்குன்றதுனால அழிக்குதோ அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் இதுக்குள்ளே உருவாகுது. இது உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த வழியாக வந்த இன்னொரு நண்டு இது என்ன பண்ணுதுன்னா, நோட்டீஸ் பண்ணுது, இந்த நண்டோட பாதச்சுவடுகளை இந்த கடல் அலை அழிக்குதா இல்லையான்றதை பார்க்கலாம் அப்படி சொல்லி தன்னோட இடத்துல போய் நின்று வெயிட் பண்ணி பார்க்குது. அப்போது இந்த கடல் அலை அந்த நண்டோட பாதச்சுவடுகளை அழிக்கலை. அப்போது இதுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, அப்போ நம்ம மேலே இருக்கிற பொறாமையில் தான் இந்த கடல் அலை நம்மளுடைய பாதச்சுவடுகளை அழிக்குது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியே பார்த்துட்ருக்கு. அப்போது இந்த நண்டு என்ன பண்ணுது, அந்த பாதச்சுவடு வச்சு இன்னொரு நண்டு சொன்னேன் இல்லையா, அது அதோட இடத்துக்கு போயிடுச்சு. அந்த வழியாக வந்த ஒரு நரி என்ன பண்ணுதுன்னா, இந்த நண்டோட பாதச்சுவடுகளை ஃபாலோ பண்ணி போய் அந்த நண்டு இருக்கிற இடத்துல நண்டை போய் கவக்குன்னு பிடிச்சிடுச்சு. இப்போது அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கடல் அலையோட ஃப்ரெண்டான அந்த நண்டு என்ன பண்ணுதுன்னா, ஐயோ நரி பிடிச்சிருச்சு, ஒருவேளை இதுக்காகத்தான் நம்ம ஃப்ரெண்டு நம்மளோட பாதச்சுவடுகளை அழிச்சிருக்குமோ அப்படின்ற ஒரு ரியலைஸ் அப்போ தான் பண்ணுது. அப்போ என்ன அப்படின்னா, தன்னோட நண்பர் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்ட நீ இந்த ஒரு விஷயத்தால் நீ அவரை தப்பாக நினச்சிட்ட இல்லையா. அப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னோட உடன்பிறவா சகோதரனா சகோதரியாக இருக்கக்கூடிய அந்த நட்பை நீ எந்த விதத்துலையும் என்ன பண்ணிடக்கூடாது, தப்பாக நினச்சிடவே கூடாது. உன்னோட நலனுக்காக தான் ஏதோ ஒரு விஷயம் அது பண்ணுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிக்க முடியலனாலும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணுமே தவிர தப்பான ஒரு பார்வையில் அவங்கள பார்த்துடக்கூடாது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பையே அழிச்சிரும். இன்னும் சொல்லப்போனால், நல்ல நண்பர்கள் உனக்கு கிடைச்சாங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை சரிவர மாறும் என்பதில் எந்த வித ஐயமும் கிடையாது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக அமைஞ்சிட்டாங்கன்னா ஒரு லைஃப் சூப்பராக அமையும் அப்படின்றதுல யாருமே மறுத்து கூறவே முடியாது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உன்னோட நட்பு வட்டத்தை பெருக்கு. அந்த நட்பு வட்டம் நல்லவர்கள் வட்டமாக மாறணும். நல்லவர்கள் வட்டம் நல் வாழ்க்கைக்கு வழிகோடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நன்றி.